ஐயா ஃபர்ஸ்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 1/1/2026 ஆண்டு உடலுழைப்பு மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மத்திய தொழிற்சங்கங்கள் போராடி பெற்ற தொழிலாளர் நல வாரியத்தினுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் தொடர்ந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு சட்ட சமூக பாதுகாப்பினை பெற்றுத்தருவதற்காகவும் இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர்களுக்கு பெறக்கூடிய உரிமைகளை பெறுவதற்காக இன்றைக்கு ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரசின் சார்பில் அதனுடைய உடலுழைப்பு தொழிலாளர் சேலம் மாவட்டத்தினுடைய அலுவலகம் இன்றைக்கு திறப்பு நடைபெற்றிருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இன்றைக்கு மத்திய அரசால் மாநில அரசாங்க நிதி ஒதுக்காத காரணத்தினால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை, அவருடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகை, மருத்துவத் தொகை, ஈம சடங்குக்கான தொகை இன்றைக்கு காலதாமதமாக கிடைக்கிறது. இது தொடர்ந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிப்பதனால் கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடைப்பதில்லை. எனவே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு, கட்டுமான தொழிலாளர் கிடைக்க வேண்டிய சட்ட சமூக பாதுகாப்புகள், நிவாரணத் தொகை உரிய காலத்தில் போய் சேர்வதில்லை. இனியும் இது போன்றன. அப்படி போராடி வருகின்ற இந்த கால சூழ்நிலையில் உழைக்கின்ற தொழிலாளர்கள், கருத்தால் உழைக்கின்ற தொழிலாளிகள் இன்றைக்கு அரசு வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து தான் யூடிசியுடைய தொழிற்சங்கம் தொடர்ந்து மத்திய தொழிற்சங்கங்களோடு இணைந்து போராடி வருகிறது. அண்மையில் கூட தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு மின்சார வாரியத்தில் கூட ஒரு 65,000 பேர் இன்றைக்கு காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை நிரப்புவதற்கு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ அதற்கான முழு ஒத்துழைப்பும் தருவதில்லை. அவர்களை பற்றி சிந்திப்பதில்லை. எனவே உழைக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. அமைப்பு சாரா தொழிலாளரை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடி உண்மையை பெறுவதற்காகவும் இன்றைக்கு இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இங்கே இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கட்டுமான தொழிலாளர்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலிகள் இடைத்தரகர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்காங்க. எனவே இந்த இடைத்தரகர்கள்லாம் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு இந்த யூடிஸுடைய கட்டுமான தொழிலாளர் சங்கம், உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏழை அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு நோக்கத்தோடு துவங்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் மேன்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். இந்த அலுவலகத்தில் இங்கு பகுதியில் இருக்கிற தொழிலாளர்கள் மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுமான தொழிலாளர்களும் இந்த அலுவலகத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள இந்த நோக்கத்தோடு இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது.